குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பயிற்சி நிலை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அவர் எப்போ பயிற்சியாகுன்னு கேட்டிங்கன்னா, குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 சரியாக 8:16 உங்கள் ராசி 4ஆம் இடத்திலிருந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார். அடுத்த 2 வருஷத்துக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் அந்த 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இடம் சம்பந்தமான பிரச்சனையை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனா இந்த விருச்சிக ராசி தான். பாருங்க, அந்த வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இல்லை, சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறது மிக குறைவாக இருந்திருக்கும். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அப்படிங்கிறது மிக குறைவாக இருந்திருக்கும். இடத்துல கம்பல்சரி பிரச்சனை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிற பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசியாக இந்த விருச்சிக ராசி இருந்திருப்பீங்க. பாருங்க, உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிக்கூட பிரச்சனை கூட நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கு. ஏன்னா 11 கேது பகவான் இருக்கிறாரு, உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. சொல்லி மாளாத அளவுக்கு பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசியாக விருச்சிக ராசி இருந்துக்கிறீங்க. பாருங்க, எக்ஸாக்டாக சொல்லப்போனால் தொழிலில் மூலிமா நிறைய லாபம் வரும்னு நினச்சி இந்த சனி பகவான் ஏதாவது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்லா லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு தொழில் செஞ்சுருப்பீங்க. அந்த தொழில் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை. அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டுமே, எனக்கு கூட இருந்தவங்க எல்லாருமே நீ ஏமாற்றிட்டேன், நடு ரோட்டில் நிர்கதியாக நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு கூட நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. பாருங்கள், என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் கூட அந்த முயற்சியில் ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு தினம் தினம் வருத்தப்பட வேண்டிய காலகட்டமாக வந்திருப்பீங்க. பாருங்க, இந்த சனி பகவான் அங்கே 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லபடியா முன்னேற்றத்தை நோக்கியே போகக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா உபாசனை தெய்வம் அப்படின்னு சொல்ற இடம் உங்களுக்கு 5ஆம் இடமே. அவரே 5ஆம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா 5ல் போய் நிற்கிற போது நீ என்ன வேண்டுதல் பண்ணாலும் அப்படியே பர்ஃபெக்டா நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது, அப்படிதான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லவர் மட்டுமே. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் தான். அந்த அதிபதி எப்பவுமே 5ல் சஞ்சாரிக்கும் பொழுது உங்களுக்கு 100% அம்மா மூலியமா நல்ல முன்னேற்றம், அம்மா வழி சொத்து இருந்தால் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு, இல்லை குழந்தையும் நல்லபடிய முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 11ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது வெளிநாட்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதோ, வெளிநாட்டில் வேலை தேடுறதோ, வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதோ, இல்லை வெளிநாட்டில் அடுத்த கம்பெனி மாறுறதோ, இது எல்லாமே மிக சிறந்த அமைப்பாக இருக்க போகுது. பாருங்க, இந்த 5 7 சம்மந்தப்பட்டா தான் நல்லபடியாக காதல் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. அது பாருங்க, 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் லைஃப்ல காதல் அப்படிங்கிறது நிச்சயமாக மலரக்கூடிய தன்மையாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். அப்போ 100% இது நல்ல உகந்த காலகட்டமாக இருக்க போகுது அடுத்த 2.5 வருஷமே. பாருங்க, இது வரைக்கும் என் குடும்பத்தில் விசேஷத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வும் நடக்கலைன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறது சனி பகவான் போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு உகந்த பழமொழியா இருக்க போகுது. அது நல்லபடியா பயன்படுத்திட்டீங்கன்னா மட்டும் போகுது. என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே, ஏன்னா குரு பகவான் 7ல், குடும்பஸ்தானாதிபதி 7ல், அந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, 5ல் உங்களுக்கு சனி பகவானுக்காரு, 11ஆம் பார்வையாக உங்களுக்கு கம்பல்சரி சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உகந்த காலகட்டம் தான். ஆனால் கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. பாருங்க, மனைவி கூட ஒரு சின்ன சண்டை போட்டாங்க, அதை கோவிச்சுட்டு போயிட்டாங்க, எங்கே போயிட்டாங்கன்னே தெரில, அந்தளவுக்கு அம்மா வீட்டுக்கே சொல்லாமல் போயிட்டாங்க, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பாருங்க, ஒரு சின்ன சண்டை தான் ஒரு பூகமாக வெடிச்சிருச்சு, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டுங்க. யாருக்கிட்ட நம்ம கௌரவமாக இருக்கணுமோ அவங்ககிட்ட என்னால் பேர் காப்பாற்றவே முடியலைங்க, ஏன்னா வாக்கை காப்பாற்றவே முடியலைங்க, ஏன்னா கடன் சொல்லி வாங்கிட்டோங்க, அந்த கடன் எப்போ தான் நிவர்த்தி ஆகுன்னே தெரியலைங்க. அதிகமாக அந்த கடனுக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வெட்டி தகுதிக்கு மீறி வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டீங்க. ஏன்னா தொழில் மூலியமாகவோ, நண்பர்கள் மூலியமாகவோ, மனைவி மூலியமாகவோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பாருங்க, ஒரு இடத்த வாங்கினேன், அந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த இடம் விற்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னாலும் கூட பாருங்க, சனி பகவான் அந்த 5ல்
போய் நிற்கும் போது நல்லபடியாக பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த இடங்கிறது நல்லபடியாக விற்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது பாருங்க. இதில் 5 ராகு பகவான் இருக்காரு, அது மூலம் சனி பகவான் இருக்காரு. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரி கல்வி கொடுக்கறது அப்படின்னு ஒரு தெரியாமல் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அது நல்ல கன்சல்டராக பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சிட்டிங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய குழந்தைகளாக வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது பாருங்கள். கல்யாணம் முடிச்சிட்டோம்ங்க, நம்ம குழந்தை பேர் நம்ம 5 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் இல்லைங்க, நம்ம எந்த கோயிலுக்கு போகிறதுனே தெரியல, என்ன வழிபாடு பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு யோசனையோடு இருப்பீங்க பாருங்கள். சனி பகவான் அப்படிங்கிறது கர்மகாரகர், அவர் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது கடந்த அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ள நிச்சயமாக உங்கள் குழந்தை பேர் சார்ந்த விஷயம் 100% பலத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ல் ராகு பகவான் இருக்கிற பார்த்தீங்களா, அவரும் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு அடுத்த 6 மாதம் இருக்க போகிறாரு. அவரும் உங்களுக்கு ராகு பகவானும் சனி பகவான் சேர்ந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை மட்டுமே கொடுக்க போகிறாரு. அப்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தை சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக முன்னேற்றையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நிற்கிறாரு பாருங்கள். 5 வருஷம் லவ் பண்ணாலும் கூட 7 வருஷம் லவ் பண்ணாலும் கூட இந்த காலகட்டத்தில் 100% திருமணம் கைகூடும், காதல் திருமணம் நிச்சயமாக கொடுக்கும் பாருங்க. 2 லவ் பண்ணுறவங்க ஒன் சைடாக பண்ணுறேன், அது எப்போ சேரும்னே தெரியல, எப்பெல்லாம் பேச போகலாம் அப்படின்னு யோசனையாகவே இருக்குது. இல்லை பேசலாமா இல்லை வேண்டாமா அதிகமாக யோசனை இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் சனி பகவான் 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகும் பொழுது 100% அந்த பேசுனீங்கன்னா அந்த காதல் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இன்னும் 2 பேர் லவ் பண்ணுறவங்க நம்ம வீட்டில் சொல்ல முடியாமல் தவிக்கிறோம் அப்படின்னாலும் கூட 100% அந்த சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் சொல்லாட்டியும் கூட கம்பல்சரி அது வெளியே தெரிய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறீங்கன்னா அவங்களே பார்த்து உங்களுக்கு காதல் திருமணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது மிக உகந்த அமைப்பாக இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது 4ஆம் சுகஸ்தானாதிபதி, உங்களுக்கு அடுத்தது முயற்சி ஸ்தானாதிபதி, 2 பேருமே உங்களுக்கு 5ஆம் இடம் ஆள் மனசு இடத்துல சஞ்சாரம் செய்ய போகுது. 100% கொஞ்சமாக முயற்சி பண்ணால் போகுது, உங்களுக்கு நடக்க வேண்டிய காலகம் எல்லாமே பொன்னான காலகட்டமாக இருக்க போகுது அப்படி தான் சொல்லணும் பாருங்க. இது வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா அப்பா நல்லபடியாக சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தே இருக்குங்க. ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா மேலே ஒரு இணை புரியாத வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. என்னதான் நம்ம உண்மையாக இருந்தாலும் கூட அப்பா நம்ம சப்போர்ட் பண்ணலையே, ஆனால் சிந்தனை மட்டும் அப்பாவோட சிந்தனையாகவே இருக்கும் பாருங்க. வாழ்க்கையில் நம்ம என்னதான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட அப்பாவோட தினம் தினம் கம்பல்சரி அவங்களோட ஞாபகமும் சிந்தனையும் வந்து கொண்டே போகும். அதனால பாருங்க இந்த விருச்சிக ராசிக்கு மேலே அப்பா மேலே ஒரு அபரிவிதமான ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்குங்க பாருங்க. அது அப்பாவோட இழப்பு உங்களால் தாங்க முடியாது. அவங்களுக்காக உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அவங்களால உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது பாருங்க. இந்த 4ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு 100% ராகுபவன் கூட சேராரு. அப்புறம் அந்த ராகுபவன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த இட சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருங்க. அப்புறம் அம்மாவோட உடல்நிலையும் சற்று கவனமாக இருக்கிறது மேலும் மேலும் சிறப்பாக கொடுக்கும். அப்படி இல்லை நம்ம பண்ண முடியாது அப்படின்னா அதில் கவனமாக இல்லைன்னா நீங்கள் வெளிநாட்டில் போயிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்தக்கூடிய ராசியாக அந்த விருச்சிக ராசி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் 5ல் போய் 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போது நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் தொட்டது எல்லாமே பலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இல்லைங்க பாருங்க. என்ன பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக நெகட்டிவாக பேசக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது பாருங்க. அது நடக்காது முடியாது அப்படின்னு நெகட்டிவாக அதிகமாக பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க பாருங்க. சனி பகவான் உங்க 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மிக உகந்த வருமான ஸ்தானத்தையா இருக்க போகுது. அப்போ வருமானம் நல்லபடியாக வரும், ஆனால் முயற்சியை மட்டும் கொஞ்சம் சேர்த்து பண்ணணும் பாருங்க. என்ன ராகுபவன் இருக்கும்போது முயற்சி ஸ்தானாதிபதி ராகு கூட சேர்ந்தா முயற்சிகளை தடை தாமதம் கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்போ இதுக்கு மேலே நீங்கள் 100% முயற்சி அப்படிங்கிறது மறுபடி 2 சேர்த்து எடுத்தால் நல்லபடியாக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய இந்த ராசியாக இந்த விருச்சிக ராசி இருக்க போகுது. அப்போது கடந்த 2.5 வருஷமா நல்லபடியாக இருக்க போகிறீங்க. இதில் வண்டி வீடு வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போகுது. அப்பாவோட ஸ்தானத்திலையும் பார்த்துக்குங்க, அம்மாவோட ஸ்தானத்தையும் பார்த்துக்குங்க. மனைவி கிட்ட பேச்சுவார்த்தையை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக போகுது. குழந்தைகளுக்கு அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்தால் நல்லபடியாக முன்னேற்றத்தை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து படிக்க வைக்கிறது மிக சிறந்த அமைப்பாகும். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய மொழி ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.